வணக்கம் நண்பா நண்பிஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது எதுக்காக மேக் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் அதாவது நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருந்துட்டு வெளிநாட்டில் இருக்க மாப்பிள்ளையை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அதாவது ஓகே நம்ம வெளிநாடு போகிறோம், நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியாலிட்டி வந்து அது கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் ஒரு எபிசோட் மாதிரி நான் வந்து மேக் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு நடந்த விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு நடக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு ஒரு ஒரு நெறைய பேர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணும்போது, நீங்க வந்து நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகே நம்ம வந்து இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து போனோம்னா, இங்க வந்து இந்த மாரி விஷயங்கள் இருக்கும். இந்த விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஷேர் பண்ண போறாங்க. ஸோ அத இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க. உங்க நேம் என்ன? எப்போ வந்து யுஎஸ்க்கு வந்தீங்க? உங்க ஓகே. ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்றாங்க? ஓகே. என்னோட நேம் சுபாஷினி. நான் வந்து யுஎஸ்க்கு வந்து 1 இயர் ஆகுது. ம். ஹஸ்பண்ட் ஆஸ் யூசுவல் நெறைய யுஎஸ்ல இருக்கிற மாதிரியே தான் இன்டு ஐடி, இன்டு ம். பேங்கிங் செக்டர். நாங்க வந்து அது வந்து இன்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ வி ஆர் ஆன் L1, L2 விசா. இப்ப நீங்க L2ல ஒர்க் பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். L2 அப்படியே டைரக்டா ஒர்க் பண்ண முடியாது. ஒரு EAD அப்ளை பண்ணணும். தட் டேக்ஸ் ஓகே லைக் H4EAD மாதிரி தான். H4EAD மாதிரி தான் சிமிலர். ஸோ ஓகே. அந்த EAD வந்ததுக்கு அப்புறம் எஸ் வி கேன் ஒர்க் வித் எனி எம்ப்ளாயர். ம். ஓகே, ஓகே. பட் L1ல வந்து நீங்க வேற எந்த கம்பெனிக்கு மாற முடியாது. ஆமா. L1 the original visa holder வந்து he can't switch over the company and அதே சேம் கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ண முடியும். பட் L2 person அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இட்ஸ் a common EAD மாதிரி தான். ஸோ அவங்க எனி எம்ப்ளாயர் ஒர்க் பண்ணிக்கலாம். சரி அப்போ நீங்க வந்து என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? ஓகே. இட் வாஸ் a love come arranged marriage. நாங்க வந்து ஒரு ட்ரெக்கிங் டீம்ல இருந்தோம். ஸோ அப்படிதான் தெரியும். அதுக்கப்புறம் ஓகே ட்ரெக்கிங் ஜர்னி வந்து அப்படியே லைஃப் ஜர்னி ஆயிடுச்சு. ஓகே. சரியா எப்படி வந்து லைக் அவங்க முன்னாடியே இங்க இருந்தாங்களா இல்ல ரெண்டு பேரும் அட் டைம்ல யுஎஸ் வந்தீங்க? ரெண்டு பேருமே சென்னை தான். அவங்க பேஸ்ட் அவுட் ஆஃப் சென்னை, நான் வந்து வெள்ளூர். ஸோ நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீக்கெண்ட் ஹாபி ஸோ ட்ரெக்கிங். ஸோ சென்னை கிளப்ல தான் இருந்தோம். ஸோ நாங்க ட்ரெக்ஸ் போனோம், ட்ரெக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படிதான் we know each other. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி 6 years now. கல்யாணம் பண்ணும்போது அவர் வந்து இங்க யுஎஸ்ல இருந்தாரா இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணா தான் யுஎஸ் வந்தீங்க? ரெண்டு பேர் இல்ல இது எப்படி ஆச்சுன்னா லைக் கல்யாணம் பண்ணும்போது ரெண்டு பேரும் சென்னை தான். பட் அப்பவே நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். it didn't happen. எனக்கு கிடைச்சா அவருக்கு கிடைக்கல, அவருக்கு கிடைச்சா எனக்கு கிடைக்கல, அப்படி இருந்தது. லேட்டர் ஆன் நான் வந்து மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கும்போது he got an opportunity, so he came here for 6 months. and மெட்டர்னிட்டி லீவ் முடியும் போது I called him back. so திரும்ப சென்னையில கண்டினியூ பண்றோம். again he got an opportunity. I mean அதே same company தான். so he got an opportunity to travel, but we didn't take a decision immediately. ஏன்னா என்னோட கரியரை வந்து நான் விடணும். and US visas are so uncertain. எப்போ ரிஜெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. and நிறைய தாட் ப்ராசஸ் இருந்தது. அண்ட் ஃபைனலி ஓகே லெட்ஸ் டேக் அ சான்ஸ் அப்படின்னு சொல்லி நான் குவிட் பண்ணிட்டு இங்க வந்துட்டோம். ஓ ஓகே. சரி உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கலாம். யுஎஸ்லாம் வந்து ஓகே லைஃப் ஸ்டைல் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. லைக் ஏன்னா நம்ம இப்போ எல்லாரோட ஃபேமிலிஸ்லயும் கொஞ்சம் பேர் ஆல்ரெடி ஆன் சைட்ல இருந்திருப்பாங்க, ஆர்எல்ஸ் யுஎஸ்ல நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு இன்புட் தான். ஸோ ஓகே எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நம்மளே ஒரு இமேஜினேஷன்ல இருந்திருப்போம். எனக்கு வந்துட்டு அந்த இமேஜினேஷன்ஸ் வந்து நிறையவே இருந்தது. பிகாஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ் இங்க இருக்காங்க. ஸோ என்னோட ஃபேமிலியிலே எங்க 2 பேரை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து யூஎஸ் டிராவல் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஈவன் மை மதர் இன் லா, ஃபாதர் இன் லா எல்லாருமே பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் சொல்லும் போது ஓகே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படியெல்லாம் நினைச்சுதான் வந்தோம். பட் யா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ரியல். இட் வாஸ் அப் டு தி மார்க். பட் ஸ்டில் இது வந்து ஒரு பெரிய புது கண்ட்ரி மாதிரியே இல்லை. இங்க இந்தியன்ஸ் நிறைய பேர் இருந்ததுனால யூனோ லைக் அந்த ஒரு
ரொம்ப வாவ் ஒரு த்ரில்லிங் அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்ல. ஓகே, நிறைய இந்தியன்ஸ் இங்க இருக்கிறதுனால இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு 75% மேட்ச் ஆச்சு அப்படி சொல்லலாம். மேரேஜ் பண்ணிட்டு இந்தியால வந்து இருந்திருக்கீங்க கரெக்ட்டா? சோ உங்களுக்கு வந்து அங்க இருந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கா இல்ல இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து பிடிச்சிருக்கா? எனக்கு கண்டிப்பா இங்க இருக்க லைஃப் ஸ்டைல் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஓகே, இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் தட் பர்சன். எவ்ரிவன் பட் ஆனா நிறைய பேருக்கு இது பிடிக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இங்க ஜட்ஜ் பண்ற பீப்புள் கொஞ்சம் கம்மி among the family. So and இங்க கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கம்மியா இருக்கும், லைக் பர்சனல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆக்சுவலி சொல்ல போனா அங்க ஊர்ல தான் லேட் நைட் சுத்துறது அப்படிலாம் இருந்தது. இங்க வந்து கம்மி தான், பட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னும் போது யுவர் லைஃப் ஸ்டைல் ஆப்வியஸ்லி சேஞ்சஸ். அண்ட் இங்க வந்து ஃபேமிலி வில் நாட் பேக் அப் யூ பிகாஸ் ஃபேமிலி ஆல் த டைம் உங்க கூட இல்ல. ஸோ யூ வில் பி டூயிங் ஆல் யுவர் ஓன் ஒர்க்ஸ். லைக் among the couple ஆகட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு they have to do their own work. And கொஞ்சம் இண்டிபெண்டண்டா இருக்கிறதுக்கு வந்து நமக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். Even though I was working, நான் நிறைய வேலை தனியா பண்ணதில்லை. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் நான் டிபெண்டண்டா இருப்பேன். இவங்க பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க. இட் ஹேப்பன்ட். அந்த ப்ராக்டிஸ் வந்து இங்க கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ விச் ஐ லைக். அண்ட் இந்த பீப்புள் among you can choose because இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தான். ஸோ இட் வில் நாட் ஹேப்பன். நீங்க எப்படி வேணுமோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் குட் பாயிண்ட். இப்போ நீங்க இங்க வந்தவனே வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து செட் ஆயிடுச்சா? எப்படி வந்து Definitely no. We don't want to be in Indian community, but 90% people வந்து வரும்போதே தேடிட்டு வரதே இந்தியன் கம்யூனிட்டில இருக்கணும்னு வராங்க, which we don't want to do because அது இந்தியாலே இருக்கலாம். இங்க நீங்க அவாய்ட் பண்ணீங்கனாலே பாதி இந்தியன்ஸ் தான் இருக்க போறாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நெய்பர்ஸ் அப்படி. ஸோ we are not in Indian community. And ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போனா no, we don't have much friends here. எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. ஸோ நாங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மந்த்ஸ் ஸ்டே பண்ணிருந்தோம். ஸோ அதை சுத்தி தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க. பட் உங்களுக்கு நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு, லைக் நிறைய ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்கு. You can find friends and இங்க ஈஸியா நெய்பர்ஸ் வந்து இந்தியன்ஸா அமையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ in that way we can actually get friends. ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க அதை எப்படி வந்து மிஸ் பண்றீங்க? லைக் இந்தியா கம்பேர் பண்ணும்போது ஈவன் நீங்க ரெஸ்டாரண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம கிடைக்கிற கிராசரிஸ் கூட எடுத்துக்கலாம். பட் அது வந்து எந்த விதத்துல உங்களுக்கு வந்து ஒரு அஃபெக்ட் பண்ணுது? ஃபுட் வந்து ஐ டோன்ட் சி நம்மளுக்கு எதுவுமே இங்க கிடைக்கிறது இல்லை அப்படி எதுவுமே இல்லை. இப்போ நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க அப்படின்னா you'll be getting only the South Indian food or groceries mostly. ஓகே, ரொம்ப சிலது தான் நார்த் இந்தியன் ஸ்டைல், பட் அதுமே வந்து எல்லாமே ஒரு காம்பினேஷன்ல தான் இருக்கும். நம்ம சைனீஸ்ல சொல்றது பியூர் சைனீஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல தான் இந்தியால கிடைக்கும். இங்க வந்து ஆல் ஓவர் த இந்தியா ஃபுட்டோ இல்ல ஆல் ஓவர் த இந்தியால இருக்கிற அவைலபிள் கிராசரிஸோ உங்களுக்கு கிடைக்குது. ஸோ விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. ஸோ நான் எதுவும் ஃபுட் வந்து மிஸ் பண்ண அளவுக்கு எனக்கு எதுவுமே ஃபீலிங்ஸ் இல்லை. பிகாஸ் எல்லாமே வந்து இங்க அவைலபிளா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் நிறைய எக்ஸ்போஷர் தான் கிடைச்சிருக்கு. என்னோட பொண்ணுக்கு வேற நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிக்க தொடங்கி இருக்கு இப்போ. அந்த மாதிரி ஃபுட் வந்து எதுவுமே மிஸ் பண்ணல. அண்ட் யூ ஹாவ் கொரியர் சர்வீஸ் அண்ட் ஆல். ஸோ ஈவன் தீபாவளிக்குலாம் வந்து ஊர்ல இருந்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ we are not missing anything. And restaurants, இது வந்து ஹோம் ஃபுட் சொல்றேன், ஹோம் ஃபுட் அண்ட் கிராசரிஸ். ரெஸ்டாரண்ட்ஸ் you'll get so many Indian restaurants. So population Indian people அதிகமா இருக்கிறதுனால so many are starting a startup or branches. நிறைய restaurants இருக்கு. So you not miss that at all. Like any localization அது வந்து யூஎஸ்ல கண்டிப்பா இருக்கு. பட் உங்களுக்கு வந்து அது ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா இந்தியால சாப்பிடுற ரெஸ்டாரண்ட் ஃபீல்? ஓகே, எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லயும் அது கிடைக்காது. பிகாஸ் ஓகே, அவங்களும் வந்து இப்போ சவுத் இந்தியால தான் அந்த ஃபிளேவர் கம்ப்ளீட்டா இருக்கும். பட் இங்க வந்து காமனானதை தான் அவங்களால கொடுக்க முடியுது. பிகாஸ் இட் கம்ஸ் அஸ் இந்தியா. ஸோ கண்டிப்பா எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் கிடையாது. சிலர் வந்து இந்தியன் பீப்புள் தான் குக் பண்றாங்க. ஸோ மேஜரா மிஸ் பண்றோம் அப்படி எதுவும் இல்லை. ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல யார் வந்து உங்களை காப்பாத்துவாங்க?
ஓகே, டெஃபினெட்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தான். ஓவர் ஹியர் நீங்க யார் கூட கான்டாக்ட்ல இங்க பக்கத்துலயே இருக்கீங்களோ அவங்க தான். ஸோ ஃபார் அஸ் இட் இஸ் ரிலேட்டிவ்ஸ், இங்க பக்கத்துலயே இருக்காங்க அப்படிங்கிறதுனால. இஃப் நாட் டெஃபினட்டா ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கவங்க, தே ஆர் ஃப்ரெண்ட்லி அண்ட் யூனோ கண்டிப்பா ஹெல்ப் பண்ற அளவுக்கு இருக்காங்க. ஓகே. இன்னும் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு, அதாவது இப்போ அதையும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து விட்டுருங்க, அதை தவிர்த்து வந்து இப்ப நம்ம வேற ஏதாச்சும் ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதுல வந்து இப்ப நம்ம எம்பசில போய் வந்து இன்ஃபார்ம் பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குதா? நம்மளை சுத்தி வந்து ஏதாச்சும் எம்பசி இருக்கா, இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த மாதிரிலாம் தெரியுமா உங்களுக்கு? ஓகே, ஒரு 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 கேஸ் நடந்தது எங்களோட ஃப்ரெண்டுக்கு, என்னோட ஹஸ்பண்டோட கலீக்கே நடந்தது. அவங்க வந்து ஒரு பேட் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இட் வாஸ் நாட் மியூச்சுவல் ரீசன்ஸ், லைக் அந்த ஆக்சிடென்ட் பண்ணவங்க அண்ட் எஃபெக்ட் ஆனவங்க 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி, ஸோ ஒரு பயங்கர இந்த டிராமா சிச்சுவேஷன் ஒரு சினிமால நடக்கிற மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் நடக்குது. பட் ஆனா அதுக்கு எம்பசி வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிற அவசியம் நடக்கல. பிகாஸ் போலீஸ்மே வந்துட்டு தே அண்டர்ஸ்டுட் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட் அண்ட் அவங்க வந்து ஓகே, ஒரு வைஃப் தான் அந்த மிஸ்டேக் பண்ணாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் அவங்க கிட்டும் கூட இருந்தாங்க. ஸோ தே அண்டர்ஸ்டுட் அவங்க ஃபேமிலியும் வந்து ரொம்ப மென்டலி எஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ போலீஸ் வேர் ஃப்ரெண்ட்லி, அப்படிதான் அந்த சினாரியோ இருந்தது. எம்பசி அளவுக்கு போகணுங்கிற இஷ்யூஸ் இல்ல. எம்பசி வரைக்கும் போகணுங்கிற இஷ்யூஸ் வந்து ஐ திங்க் தட் இஸ் அனதர் லெவல். லீகலா ஏதாவது பிரச்சனை வரும்போது தான், அந்த மாதிரி போகும்போது தான் எம்பசி லெவல் போகணும். அண்ட் தேர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ ஆர் வித்தவுட் பேப்பர்ஸ். இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறவங்க அண்ட் ஷிப்ல இருந்து மாறி வந்தவங்க அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது தான் எம்பசி வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. அது வரைக்கும் நார்மல் இஷ்யூஸ்க்கு போலீஸ்மேன் தான் டீல் பண்றாங்க. அதுலயும் டீபோர்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். லைக் நதிங் பிக். ஓகே, அந்த மாதிரி இஷ்யூஸ் தான். யா. இப்போ உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா எந்த வீசால எல்லாம் வரலாம்? அவங்க வந்து எவ்வளவு நாள் இங்க ஸ்டே பண்ணலாம்? பேரண்ட்ஸ் வரணும்னா அவங்க விசிட்டர் வீசால வரலாம். அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வீசா கிடைக்கிறது இஸ் லிட்டில் பிட் ஈஸியர். அவங்களுக்கு வந்து B1 B2 வீசால வரலாம். B1 B2னா பிசினஸ் வீசா? ஓகே, இல்ல ஓகே, B1 தான் வந்து பிசினஸ் வீசா, B2 வந்து டூரிஸ்ட் ஆல்சோ கேன் கம். ஓகே, அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ்க்கு கொடுப்பாங்க வீசா. ஸோ எனிவே பேரண்ட்ஸ் வந்து வில் பி மோர் தென் 50-60 இயர்ஸ்ல தான் இருக்க போறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வீசா கிடைக்கிறது ஈஸி. அண்ட் தோ இட் இஸ் வேலிட் ஃபார் 10 இயர்ஸ், அவங்க வந்து 6 months தான் மேக்ஸிமம் ஸ்டே பண்ணலாம். ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து இதுதான் நிலைமை. அந்த 6 months வந்து ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் போயிடணும். அப்புறம் 6 months கழிச்சு மறுபடியும் வந்து வேணா வரலாம். அவுட் ஆஃப் கண்ட்ரி. ஸோ இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, ஓகே கண்டிப்பா இங்கதான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கனடா போயிட்டு கூட வராங்க. ஸோ இங்கவே பக்கத்துல போயிட்டு மாறி வந்துக்கலாம் அப்படின்னுட்டு. பட் அதுக்கு மேல பேரண்ட்ஸும் ஸ்டே பண்றது இல்ல, பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹியர் ஃபார் a longer time. ஸோ அந்த 6 months ரொட்டேஷன் கேப் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ விண்டர்ல அங்க போயிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ரொட்டேஷன்ல தான் பண்றாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டேட் வேர் வி லிவ். இப்போ நீங்க வந்து ஃபேமிலி எல்லாம் மிஸ் பண்றீங்களா இந்தியால? a lot. ஏன்னா எங்களோட வந்து ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ நிறைய பேரோட வாழ்ந்துட்டு இங்க வந்து ரொம்ப கம்மி பேரு அண்ட் யுவர் பர்டிகுலர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப மிஸ் பண்றோம். பட் டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்ட், ரைட்? ஸோ நிறைய டைம் வீடியோ கால்ஸ் அண்ட் இப்போ இந்த குவாரண்டைன் டைம்ல எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதை தான் we were doing it for longer time. வேற வழி இல்ல. Yeah, and நாங்க வந்து 1 year தான் ஆச்சு. பட் நாங்க வந்து ஒரு 6 monthsலயே we traveled to India. So we couldn't resist here for longer time. So நாங்க அடிக்கடி போற பிளான் தான். So அதனால கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நீங்க வந்து ஒர்க் பண்றீங்களா இல்ல வீட்ல தான் இருக்கீங்களா? இல்ல, நான் ஒர்க் பண்ணல. ஏன்னா என்னோட ஏடி வரதுக்கே 6 months ஆச்சு அண்ட் எங்களோட விசா எக்ஸ்பயர் ஆகுற மாதிரி இருந்தது. ஸோ 6 monthsக்காக ஐ couldn't get a permanent job, full time job. அதனால நான் இப்போதைக்கு ஒர்க் பண்ணல. ஸோ we are waiting for visa renewal. ஸோ அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு எப்படி டைம் பாஸ்லாம் ஆகுது? பேபி இருக்கனால டைம் பாஸ் ஆகுது. பட் அதர் than that உங்களுக்கு எப்படி baby has her own plan. So
டைம் பாஸ் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். வீட்ல பட் இருக்கிறது. நம்ம வந்து we have to occupy. எனக்கு அதுக்கு முன்னாடி சமைக்க தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் லைக் அது ஒரு பெரிய ஜாப் எனக்கு. ஸோ ஐ see videos, read recipes, அது ட்ரை பண்ணி நமக்குன்ட்டு ட்ரையல் பார்க்கறதுக்கும் ரேட்ஸ் நிறைய இருக்குதா. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ற அந்த மாதிரி ஒரு புது புது ஹாபிஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் மூவிஸ், இப்ப நிறைய மூவிஸ் கிடைக்குது. தியேட்டர் தான் போகணும்னு அவசியம் இல்லை. மூவிஸ், சீரீஸ் அண்ட் கேச்சிங் அப் வித் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1 hour ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஐ கீப்ஸ் மை செல்ஃப் பிஸி. அந்த மாதிரி இருந்தா வந்து பிரச்சனை இல்லை. ஏன் நான் வந்து கேக்குறேன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லயே வந்து நான் நிறைய பேரை வந்து நான் பார்த்திருக்கேன். ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க இந்தியால வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, கரெக்டா? ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்லயே இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க 2 பேத்துக்குள்ளேயே ஒரு பயங்கரமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் வந்து போயிருக்காங்க. கண்டிப்பா போகும். எனக்குமே அந்த இரிட்டேஷன் இருந்தது. பிகாஸ் அங்க ஆல்மோஸ்ட் நான் வந்து 8 years வேலை பார்த்தேன். ஸோ 8 years கண்டினியூஸா வேலை பார்த்துட்டு இங்க வந்து குவைட்டா இருக்கிறதுன்னும் போது டெஃபினெட்லி வில் கெட் இரிட்டேட்டட். பட் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஒரு டெசிஷன் நீங்க டிராவல் பண்ணி இன்னொரு கண்ட்ரிக்கு வரீங்க, யூ ஆர் கோயிங் டு ஸ்டே, வீசா இதெல்லாம் நீங்க பண்ணும்போது நீங்க உங்க மைண்டையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். தட் இஸ் த ஒன்லி அட்வைஸ் ஐ கேன் கிவ். பிகாஸ் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் சம்திங் டு டூ தட் இல்லையா? நீங்க பெட்டி பேக் பண்ணும்போது எல்லாமே பண்ணும்போது நீங்க இதையும் சேர்த்து உங்களோட மைண்டையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம அங்க போய் கம்மியா இருப்போம் அண்ட் டைம் வந்து நமக்கு வேற மாதிரி இருக்கும். லைக் ஊர்ல வேற மாதிரி இருந்திருக்கும், இங்க வந்துட்டு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் வேற மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு ஆன்சைட் வந்தா வேலை கம்மியா இருக்கும், சில பேருக்கு ஆன்சைட் வந்தா வேலை அதிகமா இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நம்மளே தனியா இருக்கிறதுனால வர ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா நடக்கும். பட் எனக்கும் நடந்திருக்கு. நானும் வந்து நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் we have to overcome. நம்ம தானே இந்த டெசிஷன் எடுத்தோம் அப்படிங்கிறது மைண்ட்ல இருந்தாலே அது பாதி வந்து சப்ரஸ் ஆயிடும். ஏன்னா when you are making a decision, you are responsible for that. So you have to work around. கண்டிப்பா இரிட்டேஷன் இருக்கும். அண்ட் பார்ட்னருமே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரொட்டீன் லைஃப் வர வரைக்கும் அந்த இனிஷியல் டேஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்றது அந்த மாதிரி கொஞ்சம் சில பல ஸ்டெப்ஸ் எடுத்தாலே ஐ திங்க் தே கேன் ஓவர்கம். ஓகே, நைஸ். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து எங்கேஜ்டா வச்சுக்கணும். சோ அதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயமா. அண்ட் அகைன் இங்க ஊர்ல வந்து கொஞ்சம் டிபெண்டண்டா இருந்திருப்பாங்க, டிரைவ் பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது இங்க வந்து ஃபர்ஸ்டே அவங்க இண்டிபெண்டண்டா இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வரணும். அண்ட் வந்ததுக்கு அப்புறம் யூ வில் கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க சும்மா ஷாப்பிங் போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியா 2-3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு, வாட் எவர் வே யூ வாண்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் இஃப் தேர் விசா பெர்மிட்ஸ் அவங்க வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னா ஆன்லைன் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஈவன் அவங்க H4ல வராங்க, டிபெண்டண்டா இருக்காங்க, EAD கிடையாது, வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் நிறைய பேர் வராங்க. பிகாஸ் the visa count is more on H1 not L1. ஸோ அவங்க வந்து வேலை செய்ய முடியாது இங்க வந்து கொஞ்ச நாளைக்கு. ஸோ they can actually search for some online jobs அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தது, or else ரிலேட்டிவான flexible jobs இருக்குது. அதுக்குன்னு சில வெப்சைட்ஸ் இருக்கு, flex jobs for example. So where they can work from anywhere remotely. So அந்த மாதிரி work பண்ணாங்கன்னா they'll also get some salary and they can occupy some time அதுல. ஏன்னா கல்யாணம் ஆயிட்டு வராங்கன்னு போது குழந்தையும் இல்ல, தனியா வீட்டுல இருக்காங்க அப்படின் போது definitely they'll get bored, they'll become mad, definitely they'll become mad. So they need to occupy their time into hobbies or else into job. Job okay visa இல்ல அப்படின்னா they have flexible freelancing job, இல்லனா some job just do. Because இந்த மாதிரி டைம் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. So they need to plan accordingly. Okay. இப்போ பார்ட் 1 வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதிலிருந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து இவங்க பேசினதே அப்படியே பார்ட் 2 வந்து வரும் கூடி சீக்கிரமாக. ஸோ அதையும் வந்து பாருங்கள். ஸோ ஸ்டே டியூன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.